என்ன தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில இன்னொரு நாள் ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்காங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். அதே போல இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 71 அதிகாரம் 8வது வசனம். என் வாய் உமது துதிகளினாலும் நாள்தோறும் ஒரு மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆண்டவரை நம்ம எப்போதும் துதித்து அவருடைய மகத்துவத்தை எப்பொழுதும் நினைத்தவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குரிய வாக்கு தத்துவம். ஏன்னு சொன்னா, ஒரு நாள் என்னன்னா, ஒரு குட்டி கதை. ஒரு நண்பர்கள் 2 பேர் என்ன செய்யணும்னா, ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணாங்க. ட்ரெயின்ல அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய பிரயாணம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு எப்பவுமே நம்ம ஒரு டிராவல் பண்ணி போகணும்னு கேட்டா, அல்லது ஒரு ட்ரெயினோ அல்லது ஒரு ஃப்ளைட்லயோ நம்ம பிரயாணம் பண்ணி போன உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நம்ம பார்க்கிற நண்பர்கள் அல்லது மனைவி அல்லது கணவர் அதுதான் விசாரிப்பாங்க. அது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த நண்பர்களோட வீட்லயோ என்ன செஞ்சாங்கன்னா கேட்குறாங்க. அப்போ அவருடைய நண்பர் வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து அவங்க ரிசீவ் பண்ணவர் கேட்டாரு, உங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்துச்சு? 2 பேர்ல ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய பிரயாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சுகமா இருந்துச்சு, எந்த வித பிரச்சனை இல்லை, நான் நல்லா தூங்கி நல்லா வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு சொன்னா, அச்சச்சா எனக்கு இந்த பிரயாணத்தை மாதிரி ஒரு தலைவலி வரும் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் அசௌரியமாக இருந்தது அப்படின்ட்டு சொன்னார். என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, 2 பேரும் ஒரே ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணியிருக்காங்க, ஒரே பெட்டி ஒரே சீட்டு பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க, ஒருவருக்கு நல்லா இருந்திருக்கு இன்னொருக்கு ஒரு நல்லா இல்லையே, என்ன காரியமா இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு அங்கே பேசுகிற சத்தம், அந்த ட்ரெயினோட சத்தம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, என்னால் என்ன செய்யலை, தூங்க முடியல, என்னுடைய படுக்கை வந்து என்னுடைய வீடு மாதிரி இல்லை, எனக்கு அது கொஞ்சம் அசௌரியமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். இப்படிதான் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் இப்படிதான் என்னது, சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம போனாலும் அது எப்படி மாறுபடுதுன்னு சொன்னா, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி மாறுபடும். அதே சத்தம் தான் அந்த அடுத்த மனுஷருக்கும் இருந்துச்சு. அப்போ நாம எப்படி இருக்கணும், நம்முடைய உறவு அல்லது இப்போ நீங்க இதை வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒப்பிடும்போது நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா, சூழ்நிலைகள் என்னது, ஒரே சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் பிரச்சனைகள் என்ன இருக்கும், ஆளுக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்கும். அப்படி பிரச்சனைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கூட நம்ம தேவனோடு கூட இருப்போம் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியை தரும் அல்லது சந்தோஷத்தை அது நமக்கு தரும். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதாமத்துல பாத்தீங்கன்னா லோத்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவருக்கு என்னது, ரொம்ப உலக சந்தோஷம் அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவர் அதை எடுத்துக்கொள்வதில் அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்தாரு. ஆனா நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத அவர் பார்ப்பாரு. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இது மாத்திரம் இனியோட நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகிறது இல்லை, இந்த பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க போறதும் கிடையாது, அப்படிதானே? இந்த பிரச்சனையை தாண்டி நம்ம வாழ போறோம். இந்த பிரச்சனை மத்தியில் மாத்திரம் இல்லை, இந்த மத்தியில நம்ம வழி நடத்துகிறவர். ஆனா தாவீது பக்தனால தான் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வார், ஆண்டவரை பற்றி கொண்டார். எல்லா சூழ்நிலையும் ஆண்டத்துல அவருடைய உறவு ரொம்ப நெருக்கமா இருந்ததுனாலதான் அவர் அப்படியே எப்படி ரொம்ப நண்பரோட பேசுற மாதிரி அவர் சில வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொன்னா, நீங்க உங்க தவிர நான் யாரை கூப்பிடுவேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க எனக்கு செவி கொடுங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, என் மேல கோபமா இருக்கீங்களா, ரொம்ப அழகா கேட்பாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மேல கோபமா இருப்பீங்க அப்படிலாம் அவர் கேட்பாங்க. ஏன்னு சொன்னா, அந்த உறவு நெருக்கமான உறவு நிமித்தமாக அவங்களாம் என்ன செஞ்சாங்களா, ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய பிரச்சனைகள் மத்தியில போராட்டம், நிறைய போர், அவருக்கு விரோதிகள் இருந்தாங்க எல்லாம். அவர் என்ன சொல்றாரு, அவர் வாழ்க்கையில ஆண்டவர் என் கேடகமும் என் ரட்சிப்பும் என் கீதமானவர் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எல்லாவற்றையும் சுகமாய் வாழ்ந்த சாலமோன் மாயை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னா, அவர் உலக சந்தோஷத்தை அவர் அதிகமாக நேசித்தார். ஆண்டவரை காட்டிலும் உலக சந்தோஷத்துல அவர் ரொம்ப இதுவா இருந்தாங்க. ஆனா தாவீது அப்படி இல்லை, எல்லா சூழலும் ஆண்டவரை பற்றி கொண்டதுனால அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய அந்த பிரயாணம் அவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தின் மத்தியில சந்தோஷத்தை அது அதிகமாக அவருக்கு தந்தது. எப்படி ஆபிரகாமுக்கு அது அதிகமாக சந்தோஷத்தை தந்ததோ, தேவனோடு கூட இருக்கிற உறவு அவருக்கு அதிகமாக சந்தோஷத்தை
தந்தது. ஏன்னு சொன்னா அவங்கெல்லாம் வந்து தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழ்ந்தாங்க. தாவீது பாத்தீங்கன்னா பாருங்க, அவருக்கு எல்லா சுகமா சௌகரியமா இருந்தப்ப அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், நமக்கு நிறைவா இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு பகுதியை தரணும் அப்படின்னு நினைக்கிறோம்? கண்டிப்பா இல்ல. ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்தா நம்ம பெறுகிறோம்ன்றதே நம்ம மறந்து என்ன செய்யறோம், நமக்காக வைத்துக் கொள்ளணும் நமக்கு அப்படின்னு தான் நம்ம வாழ்றோம். ஆனா நம்ம ஆண்டவருடைய நோக்கங்களுக்காக வாழ்வோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் தாவீதை போல சந்தோஷமாகவும் ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாகவும் இருக்க தேவன் கிருபை செய்வார். ஏன்னு சொன்னா ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எப்படி இருக்குமா, அது நம்மை உயர்ந்த இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும். நம்மை அது என்ன செய்யாதா, ஒரு நாளும் வெட்கமடைய செய்யாது, ஒரு நாளும் அது நம்மை என்ன செய்யாது, மன சோர்வடைய செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. உயர்ந்த நோக்கங்களின் மேல் மனதை வைத்தால் தாழ்ந்த சிந்தனைகளால் நீ தரம் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம். அதனால நாம உயர்ந்த சிந்தையோட தேவன் நமக்கு இருக்கிறார். தேவன் நம்முடைய வழியில எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என்ன சௌகரியம் நம்ம நினைச்சா நம்ம வந்து என்னது நல்ல சிந்தனைகளோட இருப்போம்னு சொன்னா நம்ம சுற்றிலும் நல்ல காரியங்களையும் நம்ம யோசிப்போம். மற்றவர்களையும் நம்மை காட்டிலும் மேன்மையாக எண்ணுவோம். யாரையும் நம்மை காட்டிலும் தரைக்குறைவாக எண்ணாதபடிக்கு எல்லாரையும் நம்மை காட்டிலும் மேலாக எண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த உலகத்துல என்ன எப்படி இருக்குமா, சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கும். அந்த சந்தோஷ சமாதானத்தை பெறுவதற்கு தெய்வ ஒத்தாசையை நம்ம தேடி அவரோட கூட நம்ம நெருங்கி ஜீவிப்போம்னு சொன்னா எப்படி ஆபிரகாமோடு இருந்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், யாக்கோவோடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருப்பார். ஜெபம் செய்வோமா. வல்லமை உள்ள தகப்பனே, அற்புதங்களை செய்கிறவரே, அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நித்திரைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட நம்முடைய பணிகளை செய்வதற்கு நீங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, ஆனாலும் எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளோடு கூட கரம் இருக்கட்டும். உடைய தேவைகளை சந்திங்க, உடைய மனபாரங்களை நீக்கி போடுங்க. தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க சாமி. உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது என்று நாங்கள் உணர கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மோடு இருக்கிற எங்களுடைய உறவை இன்னும் அதிகமாக ஐக்கியப்பட, இன்னும் நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேதம் வாசிக்க, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க சாமி. ஒருவேளை பிள்ளைகள் மறந்திருப்பாங்கன்னு சொன்னா அன்றைய தொடர்ந்து நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க, இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.